ஹாய், வெல்கம் டு சாப்டர் 2 ஆஃப் டே 2. சரி, போன சாப்டர்ல அவுட்கம் பேஸ் பண்ணி நம்ம எப்படி திங்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கேள்விகள் பார்த்தோம். அண்ட் பிளேம் ஃப்ரேம் மைண்ட் செட்ல இருக்கும்போது நமக்குள்ள ஏற்படுகிற கேள்விகள் என்னவா இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்திருந்தோம். ஓகேங்களா? இது பில்லர்ஸ் ஆஃப் NLP அப்படிங்கிறது முதல் விஷயம், அதாவது அவுட்கம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இந்த சாப்டர் நம்ம பார்க்க இருக்கிறது பாத்தீங்கன்னா 3 விஷயம், மீதி இருக்கிற 3. சோ நான் ஒரு அவுட்கம் பிக்ஸ் பண்ணிட்டேன், எனக்கு இதுதான் தேவை அப்படிங்கறத நான் பிக்ஸ் செய்துட்டேன்னு வச்சுக்கோமே. இந்த ஈர்ப்பு விதி நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது நீங்க ஈர்ப்பு விதியில உங்களுடைய ஃபோக்கஸ், அதாவது தாட்ஸ் தெளிவா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நினைப்பு மட்டும் தான் இருக்கும், ஆக்ஷன்ல இறங்கவே மாட்டாங்க. அதுவா உலகம் பிரபஞ்சம் கொண்டு வந்து சேர்க்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஈர்ப்பு விதியிலே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, யூ கேன் அட்ராக்ட் திங்ஸ் ஒன்லி வென் யூ ஆக்ட். அதுதான் அந்த அட்ராக்ட் பிளஸ் ஆக்ஷன், ரைட்டுங்களா? ஸோ அந்த அட்ராக்ஷன் அப்படிங்கிறதே நீங்க ஆக்ஷன் எடுத்தால் மட்டுமே தான் அட்ராக்ட் ஆகும், ரைட்? ஸோ அதுதான் இந்த ஈர்ப்பு விதியுடைய விஷயம். அதே மாதிரி NLPல பாத்தீங்கன்னா 2வது பில்லர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். எனக்கு ஃபர்ஸ்ட் நான் அவுட்கம் என்ன வேணும் அப்படிங்கறத நான் முடிவு செய்த பிறகு அதற்கு என்ன மாதிரியான செயலை நான் ஈடுபட போறேன் அப்படிங்கிறது. ஒரு உதாரணத்துக்கு எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம்னு வச்சுக்கோமே. அந்த ரிலேஷன்ஷிப் இன்னொரு நபரோட அது தேவை அப்படிங்கிற பட்சத்தில், அதுதான் என்னுடைய அவுட்கமா இருக்கும் பட்சத்தில் நான் என்ன செய்யணும், அவரோட ஒரு நல்ல உறவு முறை வளர்த்துவதற்கான என்ன மாதிரியான விஷயங்கள் நான் செய்யணும், ரேப்போ எப்படி பில்ட் பண்றது அப்படிங்கறது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அது நம்ம மைண்ட் செட்ல இருக்கும். அதற்கு என்னென்ன செயல்முறைகளை நம்ம பண்ணணும். அல்லது நீங்க ஒரு பிசினஸ்ல ஒரு டர்ன் ஓவர் அச்சீவ் பண்ணணும் நீங்க வச்சிருக்கீங்க. ஸோ அந்த டர்ன் ஓவர் அச்சீவ் பண்ணா நீங்க என்னென்ன செய்வீங்க? சேல்ஸ்ல என்னென்ன பண்ணணும், மார்க்கெட்டிங்ல என்னென்ன பண்ணணும், அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரொடக்ஷன் பேஸ்ட் பிசினஸா இருந்தா ப்ரொடக்ஷன் எப்படி பண்றது, அந்த ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் என்னென்ன பண்ணணும், என்ன மெட்டீரியல்ஸ் என்னென்ன இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பார்ப்பீங்க இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் தான் ஆக்ஷன். ஜஸ்ட் நான் டர்ன் ஓவர் இது வேணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்க முடியுமா? முடியாது இல்லைங்களா? ஸோ அதுதான் அந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது எல்லா விஷயத்திலும் ரொம்பவே முக்கியம். செயல் அப்படிங்கிறது தமிழில் தலைச்சிறந்த சொல் செயல் சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா? ஸோ அந்த செயல் அப்படிங்கிறது 2வது முக்கியமான ஒரு விஷயம். 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்சரி ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது. இந்த ஈர்ப்பு விதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, பிரபஞ்சம் அப்படிங்கிறது நாம ஒரு செயல்ல ஈடுபடுறோம், அந்த செயல் சரியாதான் நடக்குதா அப்படிங்கிறது பிரபஞ்சம் ஒரு வகையான சிக்னல்ஸ் கொடுக்கும். சிக்னல்ஸ் இந்த சென்ஸ் ஒரு ஃபீட்பேக், ரைட்? நீங்களே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு ஸ்கூல்ல படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு, எதுக்கு எக்ஸாம் எழுதுறோம்? நான் இது வரைக்கும் கற்றுக்கொண்ட விஷயங்கள் சரியானதா, நான் ஒழுங்கா கற்றுக்கொண்டு இருக்கிறேன்னா அப்படிங்கிறதுக்காக அந்த அசஸ்மெண்ட் தான் அந்த எக்ஸாம்ஸ், ரைட்டுங்களா? ஸோ அந்த அசஸ்மெண்ட்டை நான் பார்க்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரிசல்ட்ஸே நான் பார்க்கல, ஃபீட்பேக்கே நான் எடுத்துக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன, நான் போகிற பாதையிலே தான் போயிட்டு இருப்பேன், ரைட்? அது யாரா இருந்தாலும் அதற்கு தான் அந்த எக்ஸாம்ஸ். அண்ட் மேபி இப்போ அந்த எக்ஸாம்ஸுங்கிற ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷனாக இருக்கலாம், பட் எக்ஸாம்ஸுங்கிறது உருவானதுக்கான காரணம் ஜஸ்ட் அசஸ்மெண்ட், அவ்வளோதான். ஸோ அந்த அசஸ்மெண்ட் நம்ம எப்படி, நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி அசஸ் பண்றோம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை எப்படி அசஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 5 சென்சஸ் மூலியமா தான் அசஸ் பண்றோம். நம்ம ஏற்கனவே பார்த்துக்கணும், நமக்கு கிடைக்கிற அந்த இன்ஃபர்மேஷன், 5 சென்சஸ் மூலியமா கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லைங்களா? அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் அடுத்து ஒரு சில டிசிஷன்ஸ் எடுப்போம். நான் போகிற பாதை சரியா, இல்ல அந்த பாதையை மாறணுமா அப்படிங்கிற விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த சென்சரி ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க NLPல. இந்த பிரபஞ்சம் கொடுக்கிற அந்த ஒரு சிக்னல்ஸை நான் ஒழுங்கா கிரகிக்கிறேனா, ஓகே, அதற்கு இந்த சென்சரி ஆக்டிவிட்டிங்கிறது ரொம்பவே முக்கியம், ரைட்? சோ அந்த விஷயம் நம்ம பார்ப்போம். அடுத்தது 4வது 4th பில்லர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஹேவியர் ஃபிளெக்சிபிலிட்டிங்கிறது ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு தேவை, ஒரு அவுட்கம் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஓகேங்களா? இதுதான் எனக்கு தேவை. இந்த அவுட்கம் பேஸ் பண்ணி நான் போகும்போது ஒரு செயல் ஈடுபடுறேன். அந்த செயல் நான் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு சில ரிசல்ட்ஸ் எனக்கு கிடைக்குது, ஃபீட்பேக் எனக்கு கிடைக்குது. ஓகே, நான் மேபி நான் ஒரு ரிலேஷன்ஷிப் நான் பில்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், ஒருத்தரோட ஒரு நல்ல உறவு முறையை நான் உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உருவாக்கணும்னு நினைக்கும் போது அதற்கான செயலை நான் ஈடுபடுறேன். அவங்களுக்கு பிடித்த மாதிரியான அவங்களுடைய வேல்யூஸ் பேஸ் பண்ணி நான் ஆப்ரேட் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், அவருக்கு ஒரு சில தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் உதவி செய்யறதாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான செயலை நான் ஈடுபடுறேன், ஓகேங்களா? அதன் ஈடுபடும் போது அவங்களுக்கு அந்த உறவு முறையில ஒரு பிடித்தம் இருக்குதா இல்லையாங்கிறது ஒரு சிக்னல். அவங்க எங்கிட்ட எப்படி பேசுறாங்க, அவங்களுடைய பாடி லாங்குவேஜ்ல இருந்து அதெல்லாமே என்னால சென்ஸ் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்க, சென்சரி ஆக்டிவிட்டி மூலியம். ஒரு சில நேரங்கள்ல எனக்கு அவங்கள்ட்ட இருந்து ஒரு நெகட்டிவான ஃபீட்பேக், ஓகே, அவங்களுடைய பாடி லாங்குவேஜே என்னை பார்க்கும்போது ஒரு அவர்ஷனா ஃபீல் பண்றாங்கன்னு, அப்ப நான் என்ன செய்யணும்? ஓகே, இவங்களுக்கு எனக்கு ஒத்து வராது, சரி இவங்க இவ்வளவுதான், இனிமேல் நம்ம இவங்க டச் பண்ணக்கூடாது, நம்ம போக மாட்டோம். எனக்கு அவங்களோட நான் சரியான உறவு முறை வளர்த்தணும் நான் முடிவு செய்த பிறகு, அதுதான் என்னுடைய முடிவா இருக்கும்போது, அதான் என்னோட டிசிஷனா இருக்கும்போது நான் என்ன செய்வேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஓகே, இந்த மெத்தடாலஜி ஒர்க் அவுட் ஆகல, வேற என்ன செய்யலாம்,
அவங்கள கவர்றதுக்கு என்ன செய்யலாம், அவங்களை ஈர்ப்பதற்கு வேற என்ன வழிகள் செய்யலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிசினஸ்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு சேல்ஸ் நீங்க ஒரு மார்க்கெட்டிங் டர்ன் ஓவர் நீங்க வச்சிருக்கீங்க, அதற்கான ஒரு மெத்தடாலஜி ஃபாலோ பண்றீங்க, ரைட்? ஒரு ப்ராசஸ், மார்க்கெட்டிங் ப்ராசஸா இருக்கலாம், இல்ல சேல்ஸ் ப்ராசஸா இருக்கலாம், ஒரு வழிமுறை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. ஸோ அந்த வழிமுறை ஃபாலோ பண்ணும்போது நீங்க கிடைத்த ஒரு ரிசல்ட்ஸ் உங்களால் கிடைக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இல்லாத பட்சத்தில் தட் இஸ் நாட் தி எண்ட், ரைட்? ஸோ தேர் இஸ் அன் அதர் வே. அது என்ன அப்படிங்கறத, இஃப் வாட் யூ ஆர் டூயிங் டசன்ட் ஒர்க் தென் டூ வாட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க முடிவு செய்த விஷயம் கிடைக்காத பட்சத்தில் அதர் முடிவல்ல. ஓகே, இன்னொரு ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ வில் வின் டெஃபினெட்லி பட் நாட் இமீடியட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. விவேகானந்தர் ஒன்று சொல்லியிருப்பார், என்னன்னு பாத்தீங்கன்னா, அரைஸ், அவேக், ஸ்டாப் நாட் அன்டில் யுவர் கோல் இஸ் அச்சீவ். உங்களுடைய இலக்கு அடையும் வரை நீங்கள் ஓயாமல் இருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு அர்த்தம் என்னன்னா, ஸோ எனக்கு கிடைக்கிற ரிசல்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுதான் எண்டுங்கிறது கிடையாது. எனக்கு தேவையான அவுட்கம் கிடைக்கிற வரைக்கும் அது எந்த வழியில வேணாலும், சரியான வழியில், ஓகேங்களா, மீன் எத்திக்கல் ப்ராசஸ் மூலியமா நீங்க செய்யும் பட்சத்தில் அது தவறே கிடையாது. உங்களுடைய இலக்கு அடையும் வரை நீங்கள் அதை நோக்கி பயணிக்கலாம், ரைட்? ஸோ இதுதான் இந்த 4 பில்லர்ஸ் ஆஃப் NLP ஆகட்டும், இல்ல ஈர்ப்பு விதி ஆகட்டும். ஸோ இதனால தான் நான் முன்னாடியே சொன்னது, NLPக்கும் ஈர்ப்பு விதியும் ஒன்றிணைந்ததுங்கிறது நான் சொன்னது. ஓகே, ஸோ இப்போ நீங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய மூன்றாவது ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் கேள்விகள் உங்களுக்கு ஆக்டிவிட்டி புக்ல கொடுத்துருக்கு. நீங்க அதில் எப்படி ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கால்ட் வீல் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். வீல் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிசைடு ஸ்டேட் இருக்கும். என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டிருப்போம், ரைட்டுங்களா? என்னுடைய உறவு முறை இப்படிதான் இருக்கணும், என்னுடைய குடும்ப வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும், என்னுடைய கரியர் இப்படிதான் இருக்கணும், அல்லது என்னுடைய சோசியல் லைஃப் இப்படிதான் இருக்கணும், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் இப்படிதான் இருக்கணும். ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒரு வழிமுறைகள் வச்சிருப்போம். அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். உங்களுடைய இது தேவை வேறாக இருக்கலாம். ஓகே, சோ உங்களுடைய அந்த தேவை என்ன அப்படிங்கறது உங்களுக்கு புரிதல் இருக்கும் பட்சத்தில், கரண்டா இப்போ பிரசன்ட் ஸ்டேட்ல உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு, உங்களுடைய பிசினஸ் லைஃப் எப்படி இருக்கு, உங்களுடைய கரியர், அதாவது உங்க பிசினஸ் லைஃப் எப்படி இருக்கு, அண்ட் உங்களுடைய சோசியல் லைஃப், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்குங்கிறது மார்க் நீங்களே போட போறீங்க. ஓகே, சோ அதுல ஸ்கேல் 1 to 10 இருக்கும். 10ங்கிறது மேக்ஸிமம்ங்க, 1ங்கிறது ஒரு லோவஸ்ட் ஸ்கோர்னு வச்சுப்போமே. சோ உங்களுடைய ரியலிஸ்டிக் ஸ்கோர் போடுங்க. ஓகே, அந்த ரியலிஸ்டிக் ஸ்கேலிங் அதில் கொடுங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேமிலி லைஃப்ல நான் 6 தான் இருக்கேன், மேபி நான் பிசினஸ்ல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கிறனால என்னோட ஃபேமிலி டைம் என்ன கம்மியா தான் இருக்குங்கிற பட்சத்தில், நான் பிசினஸ்ல டர்ன் ஓவர் நான் நினைத்தபடி தான் போயிட்டு இருக்குங்கிற பட்சத்தில் அதை நான் ஒரு 9 or 10 போடுறேன்னு வச்சுக்கோமே, 10 போடுறேன். வேற அதன் காரணத்தினால என்னுடைய ஃபேமிலி டைம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் நான் கரண்டா நான் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படிங்கிற பட்சத்தில், அந்த ஃபேமிலி அப்படிங்கிறதுல ஒரு 6 to 7. உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியோட டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணதுதான் அந்த ஸ்கேலிங்ல 10 அப்படின்னா, நீங்க 6 to 7 அந்த மாதிரி ரேட்டிங் நீங்க போடுங்க. அது கம்மியா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த ஒரு நம்ம டிசைட் ஸ்டேட் போனாலும் கரண்டா நம்ம எங்க இருக்கோங்கிறது நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளுடைய இலக்கை ஈஸியா அடைய முடியும், ரைட்டுங்களா? ஸோ அதற்காக தான் இந்த ஸ்கேலிங். ஸோ இது பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, வீல் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய கரண்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஸோ ஒரு வீல் எப்படி இருக்கும், ஒரு கார்ல வீல் வந்து எல்லா விஷயத்திலையும், ஓகேங்களா, அந்த வீல் வந்து காத்து இருந்தா மட்டும் தான் ஸ்மூத்தா ஓடும், கரெக்டுங்களா? சோ பஞ்சர் ஆயிடுச்சா என்ன ஆடும், தடாலடியா ஓடும். ஓகே, சோ அதே மாதிரிதான் இந்த வீல் ஆஃப் லைஃப். நம்மளுடைய வாழ்க்கை எல்லா செக்டார்லயும் ஈக்குவலா இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும், 100% இருந்தாதான் அந்த வாழ்க்கை அற்புதமா இருக்கும். சோ அந்த புரிதலுக்காக தான் இந்த வீல் ஆஃப் லைஃப் அசைன்மெண்ட், ரைட்? அதை தொடர்ந்து அடுத்தது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த அதே ஜேர்னல் எடுத்துப்போம். நம்மளுடைய பர்சனல் மாஸ்டரி ஜேர்னல் இருக்கு இல்லைங்களா? சோ இந்த பர்சனல் மாஸ்டரி ஜேர்னல்ல உங்களுக்கு இந்த ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கும், ஜேர்னி டுவர்ட்ஸ் கோல் அப்படின்ட்டு. ஓகேங்களா? நீங்க அந்த வீல் ஆஃப் லைஃப் ஃபில் பண்ண பிறகு நீங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை, ரைட் அவுட் அ ஸ்கிரிப்ட் ஆஃப் யுவர் லைஃப். ஓகேங்களா? அதாவது when you achieved your goals in present tense, உங்கள் வாழ்க்கை நீங்க என்ன மாதிரி இருக்கணுங்கிறத அடைந்த மாதிரியே நீங்க ஃபில் பண்ணணும், சரியா? சே ஃபார் எக்ஸாம்பிள் 2035 2035ல நான் மில்லியனரா இருக்க போறேன், ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்க போகிறேன் அப்படின்னா, அந்த கோடீஸ்வரனா அதுதான் என்னுடைய அவுட்கம். ஸோ அந்த கோடீஸ்வரனா இருக்கும்போது என்னுடைய சுற்றுச்சூழல் நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறது அந்த 2035ல இருந்து எதனால இதெல்லாம் எனக்கு கிடைச்சது அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்டோட ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் பிரசன்ட் டென்ஸ். அதாவது 2035ல இருந்து நீங்க இது நடந்தது எப்படி நடந்ததுங்கிறது, உங்களுடைய வாழ்க்கை என்னென்ன மாதிரியான வாழ்க்கை முறையெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி நீங்க எடுக்கணும் முதல். அடுத்ததா பாத்தீங்கன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் நீங்க எடுத்திருக்கணும்
அதை அடைவதற்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் நீங்க எடுத்திருக்கணுங்கிறது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அடைந்த மாதிரியே நீங்க ஃபில் பண்ணுவீங்க. அடுத்தது என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கணுங்கிறத நீங்க ஃபில் பண்ணுவீங்க. ஓகே. தேர்டு என்ன கொஸ்டினா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் யூ நீட் டு டூ இட் இமிடியட்லி. பல நேரங்கள் நம்ம ஆசை மட்டும் படுவோம், ஓகே காலம் வரப்ப செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுருவோம். ஓகேங்களா? திஸ் இஸ் த ரைட் டைம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நீங்க எடுக்கிற ஸ்டெப்ஸ் என்னென்ன தேவை, அந்த கோலை நோக்கி இப்போ நீங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் மூன்றாவது கேள்வியா நீங்க ஃபில் செய்வீங்க. ரைட்? சோ அது ஃபில் செய்யறது மட்டும் இல்லாம அதை நோக்கி தினசரி என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கறதையும் உங்களுடைய பர்சனல் மாஸ்டரி ஜர்னல் இருக்கு இல்லைங்களா, அதுல நீங்க ஃபில் பண்ணலாம். ரைட்? சோ இதுதான் டே 2 அசைன்மெண்ட்ஸ். ஓகே, இன்றைய நாள் இனிய நாளா அமையட்டும். அண்ட் டே 3 உங்களை சந்திப்போம். அதுவரை இந்த 2 நாள் நம்ம பார்த்த விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் திருப்பி ரீகால் பண்ணுங்க. ஓகே, டே 3 சந்திப்போம். நன்றி.